வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு இந்த மாரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா வீட்ல ஏதாவது இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஏதாவது கிளாத் தேவைப்படும். அதுக்கப்புறமா உங்க விருப்பமான கலர்ல பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எந்த கலர்ல பெயிண்ட் எடுக்கிறீங்களோ, அதே கலர்ல கிளாத் இருந்தா நல்லாருக்கும். இப்போ இதில நான் இந்த கிளாத்ல கொஞ்சமா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ப எடுத்து வச்சிருக்க அந்த மூடி இருக்கு இல்லையா? அந்த மூடியில இந்த மாதிரி சைட்ல வச்சு, நம்ம அப்படியே ஹாட் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஹாட் க்ளூ போட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வராம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். க்ளூ போடுறத விட ஹாட் க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் வந்து அந்த மூடியோட ஓரங்கள்ல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த கிளாத்த அப்படியே ஃபுல்லா அந்த மூடிய வந்து கவர் பண்ணி ஒட்டிக்க போறேன். இப்ப மேல எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த மூடியோட உள்ளார வந்து ஃபோல்ட் பண்ணி, உள்ளாரையும் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது மாரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்ப இந்த சென்டர்ல இருக்கிற அந்த மூடிக்கு கவர் பண்றதுக்காக இன்னும் ஒரு பீஸ் வந்து நம்ப அந்த மூடியோட சைஸ்லயே ரவுண்டா வந்து கட் பண்ணிட்டு, அதையும் நம்ப அந்த மூடிக்கு உள்ளார வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ் வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நான் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இந்த ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து, அதில கொஞ்சமா பெயிண்ட் எடுத்துட்டு, இந்த ஓரங்கள்ல மட்டும் நான் வந்து இந்த மாரி குடுத்துக்கிறேன். நீங்க உங்க விருப்பமான கலர் குடுங்க. அதே கலர்லயே நீங்க கிளாத்தும் குடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். அந்த மூடிய ராப் பண்றதுக்கு அதே கலர் கிளாத் வந்து குடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இது போல நான் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து இந்த மாரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஃபுல்லா நம்ம பெயிண்ட் பண்றத விட, இந்த மாரி அ ஸ்பூன்ஸோட ஓரங்கள்ல மட்டும் பண்ணா, அது ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப நல்லாருக்கும். இப்போ அந்த பெயிண்ட் பண்ண ஸ்பூன்ஸ அந்த ஸ்டிக்க வந்து நம்ம கட் பண்ணி இந்த ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். அ இதே மாரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மூடி மேல கொஞ்சமா ஹாட் க்ளூ போட்டுட்டு, இந்த ஸ்பூன எடுத்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெர்டிகலா இருக்க மாரி ஃபர்ஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. நீங்க ஒட்டிட்டும் கட் பண்ணிக்கலாம். இல்ல கட் பண்ண ஸ்பூன்ஸ டைரக்ட்டா கூட நீங்க இதுல ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா அப்படியே வந்து அந்த மூடி சுத்தி ஒட்டி எடுத்துக்க போறேன். இப்போ இந்த மாரி ஃபுல்லா ஒட்டிட்டு, நான் இந்த கீழ இருக்கிற பார்ட்ட அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேப்ல கொஞ்சம் ஹாட் க்ளூ போட்டுட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத வந்து நம்ம கொஞ்சம் வெர்டிகலா இல்லாம கொஞ்சம் டில்ட் பண்ணி நம்ப இந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுக்கலாம். 2 ரவுண்ட் ஸ்பூன்ஸ் நான் ஒட்டிட்டேன். இப்ப அடுத்த ரவுண்ட் வந்து அந்த மூடியோட அடியில நீங்க ஹாட் க்ளூ போட்டுட்டு, இந்த ஸ்பூன்ஸ வந்து நீங்க இந்த ஷேப்ல வச்சு ஒட்டுங்க. அது பார்க்கறதுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்போ, ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம இருக்கிற கேப்ஸ்லலாம் வந்து அடியில அந்த மூடியோட அடியில ஹாட் க்ளூ போட்டுட்டு, நம்ப இந்த மாரி அந்த ஸ்பூன்ஸ வந்து இங்க ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான ஒரு லோட்டஸ் ஷேப்ல வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் வந்து பண்ணியிருக்கோம். இதில வந்து நம்ப ஆர்ட்டிஃபிஷியல் இந்த எல்இடி கேண்டில்ஸ் வந்து வச்சு நம்ம வீட்ட வந்து டெக்கரேட் பண்ணலாம். நல்லாருக்கும். இது நம்ப வந்து அந்த மூடியில உள்ள வந்து நீங்க த்ரெட் அட்டாச் பண்ணிட்டு கூட, நீங்க அத ஹேங் கூட பண்ணி வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.